ஒரு பொண்ணு பார்த்தனே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக்கோ ஷார்ட்னு சீட் ரெடி பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஏபி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரீஷெட்டை வந்து பண்ணாக்க ஈவினிங் மேலே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணிங்கனாக்க நீங்கள் எஸ்எல் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிங்க டவு பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆக்ட் மோஷனில் ஃபஸ்ட்டு நாம் இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணக்கு கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணக்கு கீழே வந்து ஃபோன் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணக்கு சைடில் வந்து பண்ணாக்க டவுன் மொபைல் ஷோகும் செல் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் மேலே சைட் நேருக்கு அது கில் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்கள் ஒயிட் மோஷன் வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இந்த இம்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஒயிட் மோஷன் ஆப்பை வந்து பண்ணிங்க க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண பாருங்கள். அதே ப்ராஜெக்ட்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கா ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு கீழே இருக்க டெஸ்ட் இங்கே கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்கும். அது வந்து பண்ணி கிளிக் பண்ணாலே போது இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் லெட்டர் இது வந்து பண்ணாக்க கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். சில ஒரு சின்ன முக்கியமான எஃபெக்ட் மட்டும் நான் கொடுக்கல. ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அது என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ லிங்க்ஸ் வந்து எது நம்ம என்ன சேஞ்ச் பண்ண வேணாம். பட் அந்த லிங்க்ஸுக்கு மேலே வந்து பண்ணாக்க இமேஜஸ் வருது பாருங்கள். ஸோ அது வேணால் உங்களுக்கு பிடிச்சவ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்து பண்ணாக்க குயிக்காக சொல்லிடுறோம். ஸோ அதுக்கான டெஸ்ட்டுக்கு மேலே இமேஜ் டெஸ்ட் இருக்குது அது கீழே போயிட்டு எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதோ இமேஜ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்துட்டு மேலே டேக்கேக்குன்னு இருக்குது அது வந்து பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கும். ஓகே. முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக் இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 தான் வந்து பண்ணாக்க இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட 4:5 இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்கா அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பாட்டு நம்ம குயிக்காக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இடத்துல யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காலில் சூப்பர்ட்னர் இருக்கா அது கில் போயிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் பேஞ்ச் இருப்பாருங்க அது கில் போயிட்டு கீழே ஷோ பண்ணினாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் வரும். இது வந்து பண்ணிங்க ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் மெத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில். ஓகே. ஸோ மறக்காமல் கன்வெர்ட் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிங்க்ஸ் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணனா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலரும் இன்னொரு இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்லே இருக்க அதை கில் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு 2 லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க லென்த் ஒரு கேப் இருக்கா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 6.20 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸ் உங்கள்கிட்ட பிஎஸ்லேயே இருக்க அது கில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேல் ஆட் ஆகிடுச்சா இது அப்படின்னு செல் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லிஸ்ட்டுக்கு மேலே வருமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த லேயர் இருக்கா நீங்கள் செக் பண்ணி இது வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு சைடில் ஸ்பீடேக்கன் இருக்கா அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண கிஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு ஒத்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு சைடில் கலப்பு இருக்க கீழே அதையும் கில் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார்க்குன்னு இருக்க அது கில் போயிட்டு நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருப்பாருங்க அது கில் பண்ணாலே போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். இதிலும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அது சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க.
ஓகே. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தரலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிக் ஆட்ன்னு ஒரு குரூப் குடுத்துருக்கேன் பாருங்க. அந்த குரூப்ப நீங்க கீழ போயிட்டு கீழ குரூப் இருக்கா அது இங்க கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸும் குட்டு, மீடியா குட்டு. இப்ப நீங்க எந்த பிக்க நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணி இந்த லேயர் கீழ கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு குடுத்துருக்கனோ, ஸோ அந்த அளவுக்கு இப்ப நீங்க ஆட் பண்ண பிக்க நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப நீங்க ஆட் பண்ண அந்த பிக்க நீங்க செலக்ட் போயிட்டு கீழ மோட்ஸ் இருக்கா அது இங்க செலக்ட் போயிட்டு இந்த சைடுல இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு துமாசன் பண்ணி கரெக்ட்டா அந்த ஃப்ரேம்ல உங்களோட பிக் எந்த மாரி ஆட் ஆகணுமோ அந்த மாரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நீங்க ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் போய் பார்த்தீங்கனாக்க, ஸோ அந்த குரூப்ல வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நான் மூவ் ஃபேட் மட்டும் வந்து குடுத்துருக்க மாட்டோம். ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சைடுல வந்து ஃப்ரேம்ல ரோஸ் இமேஜ் வரும் பாருங்க. ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அது கரெக்ட்டா வந்து இந்த புக் மார்க் கிட்ட வந்துக்குங்க. இப்ப கீழ ப்ளஸ்ஸும் குட்டி, மீடியா குட்டி இந்த இமேஜ் வந்து மெட்ல குடுத்துருக்கேன். நீங்க டவுன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது லாங் பிரஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு மேல வர மாரி நீங்க ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம் பிக் வந்து எந்த அளவுக்கு நான் குடுத்துருக்கனோ, ஸோ அந்த அளவுக்கு இமேஜ் நீங்க சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் நீங்க கீழ போயிட்டு கீழ மூட்ஸ் இருக்கா அது கீழ போயிட்டு இந்த சைடுல இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழ போயிட்டு உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அந்த மாரி வந்து லைட்டா நீங்க மூவ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ரோஸ் இமேஜ் உடைய கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா என்னோட பிக்கு ரிலேட்டா இருக்க மாரி. ஸோ அதுக்கு அந்த பிக்க நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் குள்ள போயிட்டு ஆட் ஃபிட்ல கலர் ரேட் பாருங்க. அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுலயும் சுட்னர் ஃபிட் இருக்கு. அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் இத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் லைட்டா இன்கிரீஸ் பண்ணி நான் வந்து லைட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து ஒரு பர்பிள் ரோஸ் கலர்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பிக்கு குரூப் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு மேல வந்து 2 டெஸ்ட் குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க கீழ் பெட்ஸ்ல போயிட்டு ஸோ நீங்க யாருக்காக கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிட்டு மேல டேக்குன்னு குடுத்துருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அது கீழ நான் வந்து லவ் யூன்னு குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டெஸ்ட் இருந்துச்சுனாக்க இந்த இடத்துல நீங்க குடுத்துக்கங்க. ஓகே. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து மூவ் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து கரெக்ட்டா இந்த புக் மார்க் கிட்ட வந்துக்குங்க. இப்ப கீழ ப்ளஸ்ஸும் குடுத்து ஆப்ஜெக்ட் அண்ட் எலிமெண்ட் இருக்கா அது கிளிக் பண்றீங்க. இதில் நில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ண லேயர் லாங் பிரஸ் பண்ணி இந்த இடத்துல ரோஸ் இமேஜ் இருக்கா? ஸோ அதுக்கு மேல வர மாதிரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேம் பிக் வந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ண அந்த லேயர் நீங்க சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ அப்படியே இங்க கீழ நீங்க மூவ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிக் ஆட் கீழ வந்து ஒரு லேயர் இருக்கா? அந்த லேயர் நீங்க கிளிக் போயிட்டு மேல பாக்ஸ் பாருங்க. அது கிளிக் பண்றீங்க. இதுல வந்து நில் 1 வந்து ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் அது நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிக் குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து அது நில் 1 நீங்க கிளிக் பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 2 டெஸ்ட்டுக்கு வந்து அதே சேம் மெத்தட்ல அந்த நில் 1 நாம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேல இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ரோஸ் இமேஜும் அதே சேம் மெத்தட் நில் 1 நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த நில் 1 லேயர் இருக்கா அது இங்க கிளிக் பண்றீங்க. கீழ மூட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்றீங்க. நெக்ஸ்ட் சைடுல ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து அந்த லேயருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கங்க. ஸோ அங்க வந்துட்டு சைடுல ஒரு கீஃப்ரேம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் அங்க ஒரு கீஃப்ரேம் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா தள்ளி வந்து உங்க கீஃப்ரேம் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்க மூவ் பண்ணி லாஸ்ட்ல போயிட்டு ஸோ அங்க ஒரு கீஃப்ரேம் நீங்க கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நீங்க மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் கீஃப்ரேம் கிட்ட வந்து வந்துக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம்னோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 கீஃப்ரேம் பாருங்க. ஸோ அதுக்கு நீங்க சென்டரா கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன்களில் போயிட்டு இப்போ நான் செட் பண்றேன் ஒரு கிராஃபை மட்டும் நீங்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க மூவ் பண்ணி லாஸ்ட் கீஃப்ரேம் போய்க்குங்க. ஸோ வேல்யூ வந்து லைட்டா நீங்க கம்மி பண்ணிக்கணும். ஸோ லைட்டா தான் ஜாஸ்தி இல்ல வேணாம். ஓகே. ஸோ இப்போ வந்து கரெக்ட்டா நீங்க புல்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு லைட்டா அந்த ஃப்ரேமுக்கு கீழ வந்து ஒரு பிளிங்கிங் மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இப்படி வேணா இப்படி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேணா நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து அதை ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அதுக்கு இந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸும் போட்டு இந்த ஸ்கொயர் இமேஜ் இந்த சர்க்கிள் இமேஜ் இந்த சர்க்கிள் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க.
நான் இப்படி தூக்கிது. ஸோ ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போதைக்கு இந்த லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த சர்க்கிள் லேயர் கீழ் போயிட்டு சைடில் கலப்பு இருக்காது கீழ் போயிட்டு ஒயிட் கலரிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே எஃபெக்ட் இருக்காது கீழ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரல் இருக்காது கீழ் பண்ணுறீங்க. இதில் கிராஷியம் ப்ரல் எஃபெக்ட் இருக்காது நீங்கள் செல போயிட்டு சேட செட்டிங் கீழ் போயிட்டு ஸ்டால் மட்டும் லைட் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்புறம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஒயிட் கலர் லேயர் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்ஸ் எல்லாருக்கும் கீழே வந்து பண்ணிக்க கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரின் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்காது செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற தரப்பு யூஸ் பண்ணி லைட்டாக இது நான் வந்து பண்ணாக்க அந்த ஒயிட் கலர் ஷோகிற அளவுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த கிளாஷிங் எஃபெக்ட் மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு லைட்டாக அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஷேட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு அந்த சர்க்கிள் லேயரிங் கீழ் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒபாசிட்டி விசிபிலிட்டி இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இதில் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் கீழ் போயிட்டு சேட் செட்டிங் கீழ் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் சொல்கிற வழி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி பாருங்கள், அது வந்து பண்ணாக்க ஒரு 5க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து பண்ணாக்க ஒரு 3 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்கா லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். அந்த பிளிங்கிங் ப்ளோ எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்தளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஃபியூகேஷன்றது வந்து பண்ணாக்க அதோடைய ஸ்பீடு. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணாக்க ஷூ ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு இதுவே போதும். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்கள் இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் போய் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விஷயம். ஸோ எப்படி ஆட் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரையும் கிரே கலரையும் இந்த இடத்துல கஃபாக இருப்பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பியாக இருக்குது அது கீழ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கிரே கலருக்கு அடுத்து கேஃபாக இருக்குது அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைங்க காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுக்கும். நெக்ஸ்ட் மாதிரி நம்ம செக் பண்ணலாமா? இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, சீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயரிங் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீடாக கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைம் சேரும். நெக்ஸ்ட் ஒரு கேஃப் விட்டு நெக்ஸ்ட் கேஃபில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க நீங்கள் ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சேமத்தில் ஒரு கேஃப் விட்டு ஒரு கேஃப் வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரே கலர் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கிரே கலர் கிளிக் பண்ணுறீங்க. அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர்க்கில் கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி செக் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே சேமத்தில் கஃபாக இருக்கிற இடத்துல நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ முடிஞ்சா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பேக்கா பிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க அந்த கிரீன் கலர் பிக்கு எப்படி ஆட் பண்ண சொல்லித்தான்னு பாருங்கள். ஸோ அதே சேமத்தில் இந்த இடத்துல நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் மட்டும் வந்து பண்ணாக்க 60 மாற்றி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துகள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. செஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.